சமீபத்தில் நடிகை குஷ்பு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பற்றி சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. 1991 தலைவருக்கு குஷ்பு ஆதரவு கொடுத்தாங்களாம். அப்போ தலைவர் நேரடியாக நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்லாம் சொல்லலை. இருந்தாலும் நிறைய ஊடகங்களில் ரஜினி அரசியலுக்கு வரார், இப்போ வரார், அப்போ வரார் அப்படின்னு அவங்களா கிளப்பி விடுவாங்கள்ல. அந்த டைமில் ஒரு பத்திரிகையில் குஷ்புக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. நீங்கள் ரஜினி அரசியலுக்கு வந்தால் ஆதரிப்பீங்களா அப்படின்னு. குஷ்புவும் நான் ஆர்டிஸ்ட்டாக, அவரும் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அதனால் ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அந்த டைமில் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிச்சான். அப்போது குஷ்பு அரசியல் சம்மந்தப்பட்டு இல்லை. இருந்தாலும் அந்த டைமில் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ரஜினி சாருக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு குஷ்பு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை ரஜினி சார் பாலிடிக்ஸ்க்கு வந்தா as an actor நான் ரஜினி சார் சப்போர்ட் பண்ணுவேன் நான் சொன்னேன். that had become a very big issue அப்போ. ஓகே. மேலும் ஃபைனலாக குஷ்பு அந்த பேட்டியை முடிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. ரஜினி சாரோட அரசியலை நான் மிஸ் பண்ணுறேன். அவர் அரசியலுக்கு துரதிருஷ்டவசமாக வர முடியாமல் போச்சு. அவர் மட்டும் அரசியலுக்கு வந்திருந்தார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியலே வேறு மாதிரி மாறி இருக்கும், வேறு கண்ணோட்டத்தில் இருக்கும். அவருடைய அரசியலை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு குஷ்பு பேசியிருந்தாங்க. ரஜினி சார் எல்லாம் அரசியலுக்கு வந்திருந்தா தமிழ்நாட்டுடைய அரசியல் அந்த லுக்கே மாறி இருக்கும். ஓகே. ஐ மிஸ் ரஜினி சார் இன் பாலிடிக்ஸ். குஷ்புவோட மனநிலை தான் இப்போ தமிழக மக்கள் நிறைய பேருடைய மனநிலையாகவும் இருக்குது. தலைவர் மட்டும் அரசியலுக்கு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த அடிப்படை அரசியலே மாறி இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் வந்திருக்கும். இருந்தாலும் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது.